நான் 50 லட்சம் வந்துட்டேன் சார், 50 லட்சத்துலேருந்து என்னால் 1 கோடிக்கு போக முடியுமா? இந்த கேள்வி ஒரு சந்தேக டோன்ல கேட்கப்படுற ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்ட்ல என்ன தோணும் தெரியுமா? இவர் ஏன் இப்படி கேட்குறாரு? இவர் நிச்சயமா போவாரே, போக முடியுமே, இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட்ல ஓடக்கூடிய விஷயமா இருக்கும். பல தருணங்களில் உடனடியாக உங்களால் நிச்சயமா முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ல எங்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம். 1 கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி. அவசர தேவை முதலீட்டை பாதிக்கலாமா? நம்ம எல்லாருக்குமே திடீர்னு பணத்துக்கு ஒரு தேவை வரும். அந்த தேவை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியாவது பணத்தை திரட்டி அந்த தேவையை நிறைவு செய்வோம். நண்பர் ஒருத்தர் 2-3 மாதம் முன்னாடி இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கேன், இது இப்படி ஆக போகுது, நான் லாங் டேர்முக்கு வச்சுக்க போகிறேன், நான் விற்கவே போகிறதில்ல, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னார். இப்போ சில நாள் முன்னாடி அந்த ஸ்டாக் மேலே போயிருந்தது. மேலே போனோடனே நான் சொன்னேன், பரவாயில்ல, நீங்கள் நல்லா வாங்கியிருக்கீங்க, நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் அதை அப்பயே விற்றுட்டேன் ஒரே வாரத்தில் அப்படின்னாரு. ஏன் நீங்கள் தான் லாங் டேர்முக்கு வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை திடீர்னு கொஞ்சம் பணம் தேவை அதனால் விற்றுட்டேன் அப்படின்னு. இது புதுசு இல்லை. நிறைய இன்வெஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன், தன்னுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே நாளில் வெளியே எடுத்துருவாங்க. அதாவது மாதம் எஸ்ஐபி போட்டு ஒரு தொகையை பில்டு பண்ணிவிட்டு அதை ஒரே நாளில் வெளியே எடுத்துருவாங்க. என்னன்னு கேட்டாக்கா, திடீர்னு எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு பணம் தேவைப்பட்டது, என்னுடைய நெருங்கிய உறவினருக்கு ஆஸ்பத்திரிக்கு பில் கட்டுறதுக்கு பணம் தேவைப்பட்டது, அந்த சொந்தத்துக்கு கட்டுறதுக்காக நான் என்னுடைய மொத்த போர்ட்ஃபோலியோ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி பல தருணங்களில் நாம் நினச்சது ஒன்று ஆனால் செய்யறது ஒன்று அப்படின்றது எல்லோருடைய முதலீட்டிலையும் நடக்கலாம், நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பார்வையில் அவசர தேவை அப்படிங்கிறது என்ன? எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு நிதிக்கான ஒரு அவசியம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவசர தேவைங்கிறது எல்லார் லைஃப்லையும் என்னைக்கோ ஒரு நாள் வருங்கிறது. இது எதனால் வரும்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். ஃபஸ்ட்டு மருத்துவ தேவைக்காக வரும். மருத்துவ தேவையை எப்படியுமே நம்ம காசை வச்சு செலவு பண்ணி தான் நிறைவு செய்யணுன்னாக்கா பல பேருடைய சேமிப்பு அதில் ஈஸியாக கரைஞ்சி போயிடும். அப்போ மருத்துவ சேவையை நமக்கு வருங்காலத்தில் கிடைக்க செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? மருத்துவ காப்பீடு எடுக்கணும். அதுவும் எவ்வளவுக்கு எடுக்கணும்? போதுமான அளவு எடுக்கணும். முக்கால்வாசி பேர் மருத்துவ காப்பீடு எடுக்கிறதே கிடையாது. கேட்டாக்கா அது தண்ட செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ட செலவை தவிர்க்க போய் தான் நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு ஆஸ்பத்திரியில் போய் சேரும்போது லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. அதே போல் யாரெல்லாம் உங்களை நம்பி இருக்கிறார்களோ, அதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் தான் செலவு பண்ணணும் அப்படின்னு இருக்காங்களோ, அவங்களுக்கு மருத்துவ காப்பீடுங்கிறது அவசியம். உதாரணத்துக்கு உங்களுடைய பெற்றோர், அவங்களுக்கு நீங்கள் மருத்துவ காப்பீடு எடுத்து தான் ஆகணும். இப்படி எடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்? என்றைக்கோ ஒரு நாள் துரதிருஷ்டவசமாக அவங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவை வந்துச்சுனாக்கா அந்த காப்பீடு அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்கல்ல, அதுதான் உங்கள் செலவாக இருக்கும். மற்றதை காப்பீடு நிறுவனம் கொடுக்கும். ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ செலவாகும்னா நீங்கள் 20 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 10 லட்சமாக இருந்தாலும் 20 லட்சமாக இருந்தாலும் அவங்க செலவை கொடுத்துருவாங்க. அதுவும் கேஷ்லெஸ்ஸாக கூட பல சலுகைகள் இருக்கிறதுனால அந்த காப்பீடு உங்களை டெஃபினட்டாக காப்பாற்றிடும். இது பெற்றோருக்கு பொருந்தும்னா உங்களுக்கும் பொருந்தும். உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஏன்னா உங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி, நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகள்னா அவங்களையும் எல்லாரையுமே நீங்கள் இந்த மருத்துவ காப்பீடுக்குள்ளே கொண்டு வரணும். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை செய்கிற நிறுவனம் கொடுக்குது அப்படின்னு மருத்துவ காப்பீடு எடுக்காமல் இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 2 வருஷம் கழிச்சு அதிக சம்பளம் கிடைக்குதுன்னு வேற ஒரு கம்பெனிக்கு மாறிடுவாங்க. அந்த கம்பெனியில் இந்த கம்பெனி கொடுக்குற காப்பீடு இருக்காது. உதாரணத்துக்கு பெரிய கம்பெனிஸில் மருத்துவ காப்பீடு இருக்கும், ஆனால் ஸ்டார்ட் அப்புக்கு போனீங்கன்னா இருக்குமான்றது கேள்விக்குறி தான். இப்படி சம்பளத்துக்கு வேலை மாறும்போது இந்த காப்பீடு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மறந்துடுவாங்க, எடுக்க மாட்டாங்க. எங்கே வரப்போகுது அப்படின்ற ஒரு தாட்டில் அதை விட்டுருவாங்க.
சிலருக்கு துரதிர்ஷ்டவசமாக அந்த தேவை வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, இவங்க இந்த வேலை மாறி சம்பாதிச்ச மொத்த எக்ஸ்ட்ரா பணத்தையும் இதில் செலவு பண்ணிடுவாங்க. இது நம்ம சொசைட்டியில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் ஒரு முதலீட்டு ஆலோசகராக தொடர்ந்து பார்க்கிறேன். மருத்துவ தேவைக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய முதலீடுகளை அப்படியே வழித்து எடுத்து ஆஸ்பத்திரி கட்டுறாங்க. வேறு வழி இல்லை. அதாவது அவங்களுக்கு கட்டுறது ஒன்று, தங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு கட்டுறது ஒன்று. இது ரெண்டுமே அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்கன்றதை காட்டுது. ஆனால் அந்த பொறுப்பு எடுத்துக்கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா, காப்பீடு சார்ந்து இருந்தாக்கா இந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்கிறது தான் இதில் பாயிண்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த காப்பீடு எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது மருத்துவ கண்டிஷன் இருந்தால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி அதுக்கு உண்டான ப்ரீமியம் கட்டிட்டு காப்பீடு எடுக்கிறது பெட்டர். அந்த ப்ரீமியம் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை மறைச்சி ஒரு காப்பீடு திட்டத்தை எடுத்தீங்கன்னா அந்த திட்டத்தை எடுக்கிறதே வேஸ்ட். ஏன்னா நாளைக்கு கிளைம் வந்துச்சுனாக்கா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை பற்றிய தகவல்களை நன்றாக தெரிந்து கொண்டு நீங்கள் இதை மறைச்சிட்டிங்கன்னு டெஃபினட்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழலில் ஈஸியாக இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பொய் சொல்லி காப்பீடு எடுக்கக்கூடாதுங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட். மருத்துவ காப்பீடு என்பது முதலீட்டிலிருந்து நீங்கள் உங்கள் மொத்த பணத்தையும் வெளியே எடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு அரண், உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். மருத்துவம் அல்லாத மற்ற செலவுகளை என்ன பண்ணுறது? உதாரணத்துக்கு இப்போ ஃபீஸ் கட்டுறது, திடீர்னு பசங்க காலேஜில் சேர போகிறாங்க, இல்லை ஸ்கூலில் ஆனுவல் ஃபீஸ் கட்ட போகிறீங்க, ஹாலிடேக்கு போகணும், இப்படி பல ப்ரெஷர்ஸ் எல்லார் லைஃப்லையும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அல்லது வேறு ஏதோ ஜெனுவினான ஒரு எமர்ஜென்சி பண தேவை, இது மாதிரி எந்த தேவையாக இருந்தாலும் அந்த தேவைக்காக முன்னாடியே திட்டமிடுதல் அவசியம். நீங்கள் தேவை வந்தப்புறம் பணத்தை தேடி போகக்கூடாது. வந்தால் செலவு பண்ணுறதுக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ தேவை வரும்போது அந்த பணம் உங்களை காப்பாற்றும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் என்றைக்கும் தொடவே மாட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு காம்பவுண்டிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரும், வேலை செய்யும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்பப்போ எடுத்து காலி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா மறுபடியும் நீங்கள் பில்ட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டே இருப்பீங்க. இந்த பீச் மணலில் குழந்தைங்க கடலுக்கு பக்கத்தில் பெருசாக ஒன்று கட்டுவாங்க அழகாக. அதை கட்டிட்டு இப்படி திரும்புவாங்க, ஒரு அலை மொத்த மண்ணையும் அடிச்சுட்டு போயிடும். பல பேருடைய போர்ட்ஃபோலியோ இந்த பீச் மண் மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு தேவை திடீர்னு வருது, அந்த பணம் மொத்தம் அடிச்சுட்டு போயிடுது. பொறுப்புகளுக்கு அந்த பணம் போயிடுது. அப்போ அந்த மாதிரி பணம் போகும்போது என்ன ஆகுது? உங்களால் மறுபடியும் அதை உருவாக்குவதற்கே ரொம்ப பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதில் இன்னொரு அவசர தேவை நிறைய பேருக்கு வருது. அந்த அவசர தேவை தான் முக்கியமாக தவிர்க்கணும். அது என்னன்னாக்கா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, F&Oவில் ட்ரேடிங் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கொஞ்சம் பணம் வச்சுருக்காங்க அவங்க சேமிப்பு கணக்கில். இந்த F&Oக்கு ட்ரேடிங் பண்ணி என்ன பண்ணுறாங்க, லாஸ் பண்ணிடுறாங்க. அந்த லாஸை பே பண்ணுறதுக்கு இந்த சேமிப்பை எடுத்து அங்கே கட்டிடுறாங்க. இதனால் என்ன நடக்குது? சேமிப்பே அழிந்து விடுகிறது. அவங்கக்கிட்ட அவசரத்துக்கு வச்சிருந்த பணத்தை சூதாடி இழந்துடுறாங்க. இப்படி பல பேர் பல விதமாக அவசர நிதி இல்லாமல் தங்களை தாமே அழித்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒவ்வொருவரும் மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொண்டால் அவசர நிதி தேவை மருத்துவ ரீதியாக அவங்கள பாதிக்காது. அந்த காப்பீடை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா உண்மைகளையும் சொல்லி அதுக்கான பிரீமியம் கட்டி அந்த காப்பீடு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், போதுமான அளவு காப்பீடு எடுக்கணும். சும்மா ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு பாலிசி வச்சிங்கன்னா பத்தாது. மொத்த குடும்பத்துக்கும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு 25 lakhsக்கு ஒரு பாலிசி எடுத்திங்கன்னா அது சேஃப். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த பணம் போகுதேன்னு நினைக்கக்கூடாது. அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ண ரெடி இல்லைன்னா அதை விட பல மடங்கு அதிகமாக பண்ணுவீர்கள்ங்கிறதான் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது. அடுத்தது, மற்ற அவசர நிதி தேவைகளுக்காக ஒரு அவசர நிதியை உருவாக்க வேண்டும். மாதம் மாதம் கொஞ்சம் பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து அலோகேட் பண்ணணும். அப்படி அலோகேட் பண்ணி அந்த எமர்ஜென்சி ஃபண்டை தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எமர்ஜென்சி வரும்போது அந்த பணத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். சில நேரங்களில் எமர்ஜென்சி ஃபண்டு தேவைக்கு மேலே வளர்ந்து கூட இருக்கலாம், தப்பு இல்லை. அது எப்படி யூஸ் ஆகும் தெரியுமா? திடீர்னு மார்க்கெட் விழும்போது அந்த ஃபண்டில் இருக்கிற உபரி பணத்தை எடுத்து நீங்கள் மார்க்கெட்டில் போட்டலாம். அதுலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கூட அதிகமாக கிடைக்கும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது எமர்ஜென்சி தேவைக்கு மட்டும் பயன்படாது, நம்மளுடைய முதலீடுக்கும் பயன்படும்ங்கிறது தான் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எல்லா விதமான சிச்சுவேஷனுக்கும் முன்னாடியே
ஒரு பிளான் இருக்கணும், அதை பற்றி யோசிச்சிருக்கணும். அதை பற்றி யோசித்தோம்னா, அதை பற்றி கவலைப்பட்டோம்னா, ஓகே இதுக்கு நம்ம ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நம்ம ஒத்துக்கும். அப்படி ஒத்துக்கும் போது அதை சார்ந்து என்ன செய்யலாம்னு நாம் யோசித்து செய்ய வேண்டியதை உரிய நேரத்தில் செய்து வைப்போம். அப்போது அவசர நிதி தேவைகள் நம் வாழ்க்கையை சிதைக்காது, நம்முடைய திட்டங்களை அதெல்லாம் தள்ளி போடாது, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றும். எல்லா நேரத்திலும் கவலை இல்லாமல் முதலீட்டில் பயணிக்க முடியும். அந்த முதலீடு வளர்ந்து காம்பவுண்டிங்கின் முழு பயனையும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த பயனை அனுபவிப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.